Next topic, architecture. The Rajput were great builders. Some of the important examples of the Rajput building are the strong fortress of Chittagong. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜபுத்திரர்கள் வந்துட்டு இந்த கட்டிடக்கலையில் வந்துட்டு ரொம்பவும் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய கட்டிடக்கலையை சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஃபோர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்தார்கர் அப்படின்ற ஒரு பகுதி. அண்ட் தென் Ranthambore, Kumbhalkar, all in Rajasthan, Mandu, Gwalior, Chanderi and Asigar, all in Madhya Pradesh. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவங்களுடைய கட்டிடக்கலைகளுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the examples of domestic architecture of the Rajput are the palace of Mansingh at Gwalior, the building at Amber, Jaipur அண்ட் லேக் பேலஸ் அட் உதய்பூர். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜபுத்திரர்கள் டொமஸ்டிக் பிளேக்ஸ் அதாவது குடியிருப்பு இருந்த இடங்கள் வந்துட்டு எது எது அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஆம்பூர் கோட்டை அப்படின்றது, அண்ட் தென் மான்சிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை, அண்ட் உதய்பூரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேக்குக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேலஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடியிருப்பு பகுதி, அவங்க வந்து அந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி ஆஃப் த ராஜ்புத் சிட்டிஸ் அண்ட் பேலஸ் அண்ட் ஸ்டாண்ட் அமாங் த ஹில்ஸ் இன் ஃபோர்ட்ஸ் are by the side of beautiful artificial லேக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜபுத்திரர்களுடைய நிறைய சிட்டிஸும் சரி நிறைய பேலஸும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெரிய பெரிய ஹில்ஸுக்கு மேலே வந்துட்டு கட்டப்பட்ட கோட்டைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் அழகாக வந்துட்டு செயற்கையான முறையில் அதாவது பார்த்தீங்கன்னா ஏரிகளுக்கு நடுவில் வந்துட்டு அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த castle of Jodhpur in Rajasthan in breach upon the lofty rocks overlooking the town. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜோத்பூர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேலஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் அந்த பேலஸ் மேலே அந்த மாளிகை அதாவது அந்த மலை மேலே ஏறி போய் அந்த பேலஸ்ல போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பேலஸ் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய சிட்டியை வந்துட்டு ரொம்பவும் அழகா கவர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the temples the Rajput rulers built have won the admiration of art critics. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராஜபுத்திர அரசர்கள் கட்டி இருக்கக்கூடிய கோவில்ல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கலை விமர்சகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துடைய உள்ளங்களை வந்து கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ரொம்பவும் அழகா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. த டெம்பிள்ஸ் இன் கஜுராஹோ, த சன் டெம்பிள் இன் கோனாக், த தில்வாரா ஜெயின் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்டட் இன் மவுண்ட் அபு அண்ட் காந்தாரா டெம்பிள் அட் மத்திய பிரதேஷ் அண்ட் ஆர் இல்லஸ்ட்ரியஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் தர் ஆர்கிடெக்சர். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கலைக்கு வந்து ரொம்ப உன்னதமான ஒரு எடுத்துக்காட்டா எந்தெந்த கோவில்களை சொல்லியிருக்காங்க, கஜுராஹோ அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கோவில், அண்ட் கோனார்க் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய சன் டெம்பிள் சூரிய கோவில், அண்ட் மவுண்ட் அபு அப்படின்ற ஒரு குன்றின் மேல இருக்கக்கூடிய தில்வாரா அப்படின்ற ஒரு ஜெயின் டெம்பிள் ஒரு சமணர்களுடைய கோயில், அண்ட் தென் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காந்தாரியா அப்படின்ற ஒரு கோயில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னதமான ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கட்டிடக்கலைக்கு. அண்ட் தென் கஜுராஹோ டெம்பிள் பாருங்க எவ்வளோ அழகா வந்துட்டு அவங்க வந்து வெடிச்சிருக்காங்கன்னு பாருங்க, ரொம்பவே பிரம்மாண்டமா வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நமக்கு நேரில் போய் பார்க்கறதுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா நீங்க போய் கண்டிப்பா பார்க்கணும். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ராஜபுத்திரர்களுடைய உதய்பூர் லேக் பேலஸ் பாருங்க, இந்த மாதிரி ஒரு லேக்குக்கு நடுவில் பேலஸ் கட்டினா யாருக்கு பிடிக்காது சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா அந்த ஏரிக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஆம்பர் ஃபோர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்னொரு அரண்மனை ஜெய்ப்பூர் ஆம்பர் ஃபோர்ட் அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குவாலியர் பேலஸ் அதாவது பார்த்தீங்கன்னா குவாலியர் பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு அரண்மனை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட இருப்பிடங்களை மட்டும் சொல்லாமல் அவங்களுடைய கட்டிடக்கலையை வந்துட்டு ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, த கஜுராஹோ இன் பண்டல்கான் ஹேஸ் 30 டெம்பிள்ஸ். ஸோ அந்த பண்டல்கான்ல இருக்கக்கூடிய கஜுராஹோ அப்படின்ற இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட 30 கோவில்கள்
சிற்பங்களை வந்துட்டு கட்டி இருக்கிறாங்க. த ஷிகாராஸ் ஆஃப் த கஜுராஹோ டெம்பிள்ஸ் ஆர் மோஸ்ட் எலிகண்ட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதாவது சிகராஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிகரம் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பிளேஸு, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிகாராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிகரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகாக எழில்மிகு தோற்றத்தில் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் த டெம்பிள் ஆர் அடோர்ன்டு வித் வெரி ஃபைன் ஸ்கல்ப்சர்ஸ். அதாவது கோவிலுடைய எக்ஸ்டீரியர் பார்ட்டும் இன்டீரியர் பார்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அதிகமான நிறைய நேர்த்தியான சிற்பங்களை கொண்டு ஸ்டாச்சூஸை கட்டி வச்சிருக்கிறாங்க. தீஸ் டெம்பிள்ஸ் ஆர் டெடிகேட்டட் டு ஜெயின் தீர்த்தங்கராஸ் அண்டு ஹிந்து டைட்டிஸ் லைக் சிவா அண்டு விஷ்ணு. ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தீர்த்தங்கராஸ் அப்படின்ற சமண மதத்தை சேர்ந்தவங்களுக்காகவும் அண்ட் சிவன் கடவுளும் விஷ்ணு கடவுளும் அண்ட் தென் இந்து கடவுள்களுக்கும் வந்துட்டு இந்த கோயில் வந்து உரித்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் தேர் ஆர் 16 ஹிந்து அண்டு ஜெயின் டெம்பிள்ஸ் அட் ஆஷியன் விச் இஸ் 32 மைல்ஸ் அவே ஃப்ரம் ஜோத்பூர். ஸோ ஜோத்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓஷியான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு 16 இந்து அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ் வந்துட்டு கட்டப்பட்டு இருக்கு. The Jain temple at Mount Abu has a white marble hall and a central dome of 11 concentric rings and richly carved valued ceiling and pillars. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மவுண்ட் அபு அப்படின்றதுக்கு அந்த குன்றின் மேலே இருக்கக்கூடிய அந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வந்துட்டு அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது பார்த்தீங்கன்னா மார்பிள் கல் போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூடாரம் மாதிரி ஒரு கேவ் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 11 ரிங்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 11 வகையான வட்டங்களை கொண்ட ஒரு குவி மாடம், அதாவது பார்த்தீங்கன்னா ரிச்லி சீலிங் அண்ட் பில்லர்ஸ், நிறைய குவி மாடங்களும் நிறைய தூண்களும் வந்துட்டு அதில் வந்து செதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து அலங்கரிக்கப்பட்ட ஒரு கல் அப்படின்னு சொல்கிறாங்க. சி த டெம்பிள் ஓஷியான் அப்படின்ற ஒரு கோயில் தான் இது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பாருங்கள் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ த ரக்ஷாபந்தன், அதாவது ராக்கி நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, ரக்ஷாபந்தன் வட இந்தியா நார்த் இந்தியாவில் வந்து அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபங்க்ஷன். நம்ம நாட்டில் எப்படி தீபாவளி அண்ட் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் வந்துட்டு ரொம்பவும் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விழா மாதிரி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியது. த ரக்ஷாபந்தன் ராக்கி ட்ரெடிஷன் இஸ் அட்ரிபியூட்டட் டு ராஜ்புத். ஸோ இந்த ராஜபுத்திரர்களுடைய மரபு தான் பார்த்தீங்க அப்படி அவங்களால கொண்டு வரப்பட்ட ஒரு மரபு வழி விழா தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரக்ஷாபந்தன் அப்படின்ற ஒரு பாரம்பரிய விழா. ரக்ஷா ப்ரொடெக்ஷன், ரக்ஷா அப்படின்னா ப்ரொடெக்ஷன், பந்தா டு டை, அதாவது பந்தன் அப்படிங்கிறது டு டை, இஸ் எ ஃபெஸ்டிவல் தட் செலிப்ரேட்ஸ் பிரதர்ஹுட் அண்ட் லவ். அதாவது பார்த்தீங்கன்னா ரக்ஷா அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க அதில். ஸோ இந்த ரக்ஷா அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரக்ஷா அப்படின்னாக்கா பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தமா. பந்தன் அப்படிங்கிறது வந்துட்டு டை பண்ணுறது, அதாவது நம்மளோட கையில் வந்துட்டு இந்த கயிறை கட்டுறது. ஸோ இதனுடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரக்ஷா பந்தன், அந்த பாதுகாப்பை வந்துட்டு நம்ம ஒருத்தருடைய கையில் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் பிலீவ்டு தட் இஃப் எ விமன் டைஸ் எ ராக்கி அரவுண்ட் த ரிட்ஸ் ஆஃப் மேல் மெம்பர்ஸ் இட் மீன்ஸ் தே ஆர் ட்ரீட்டிங் தெம் லைக் பிரதர்ஸ். ஸோ such men are placed under an obligation to protect them. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் வந்துட்டு ஒரு ஆணோட கையில் மணிக்கட்டில் போயிட்டு அந்த ராக்கியை கட்டினாங்க அப்படின்னாக்கா அந்த பெண் வந்துட்டு அந்த மேலே என்னவா ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம், சகோதரனை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னாக்கா அந்த ராக்கி கட்டின அந்த பிரதர்ஸ் வந்துட்டு அந்த பெண்களை வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கடமைப்பட்டவர்கள், ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் started a mass Rakshabandhan festival during the partition of Bengal 1905 in which he encouraged Hindu and Muslim women to tie a rakhi on men from the other community and make them their brothers. The exercise was designed to counter British efforts to create a divide between Hindus and Muslims. So 1905 வருஷத்துல வந்துட்டு நம்மளோட பார்ட்டிஷன் ஆன்ஸ்ல நம்மளுடைய பெங்கால் பகுதி வந்துட்டு ரெண்டா பிரிஞ்சது இல்லையா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்கா ரவீந்திரநாத் தாகூர் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா மோஸ்ட் ஆஃப் தெம் பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ரக்ஷாபந்தன் அப்படின்றது வந்து ஒரு விழாவை மாதிரி
தொடங்கிட்டாங்க. ஸோ அதனால அந்த ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு ஹிந்து முஸ்லீம்ஸ் இந்த பெண்கள் எல்லாமே வந்துட்டு அந்தந்த சோசியல்ல இருக்கக்கூடிய மேல் கையில வந்துட்டு ராக்கியை கட்டி அவங்கள வந்துட்டு நான் வந்து உங்களை பிரதர்ஸா சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பிரதர்ஸா ஏற்க வச்சாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னாக்கா இந்து முஸ்லீம் இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல வந்துட்டு ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தணும், ஒரு பெரிய டிவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு மேற்கொண்ட ஒரு செயல்பாடு அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பேலஸ் அண்டு கல்ச்சர். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலர்களுடைய பண்பாட்டில் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க, அதாவது என்னென்ன பங்களிப்பு அளித்தாங்க. The Balas were adherents to the மகாயானா ஸ்கூல் ஆஃப் புத்திசம். ஸோ இந்த பாலர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புத்த மதத்துக்காக வந்துட்டு மகாயானா அப்படின்ற ஒரு ஸ்கூலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. they were generous patrons of Buddhist temples under the famous universities of நாலந்தா அண்ட் விக்ரமஷீலா. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த புகழ்பெற்ற இந்த நாலந்தா அப்படின்ற ஒரு நாலந்தா அண்ட் விக்ரமசீலா இந்த 2 யூனிவர்சிட்டிஸையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சமண மத கோவில்களோட பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. இட் வாஸ் த்ரூ தர் மிஷனரிஸ் தட் புத்திசம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் திபெத். ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா திபெத் அதாவது தக்கான பகுதியில் வந்துட்டு அந்த புத்த மதம் வந்துட்டு அதிகமாக வந்து பரவ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். The celebrated Buddhist monk Adisha 981 to 1054 who reformed Tibetan Buddhism was the president of the Vikramashila monastery. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா அதிசா அப்படின்ற ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்துட்டு விக்ரமஷீலா மொனாஸ்ட்ரியோட தலைவராக இருந்தாரு. ஸோ அவரு தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா the Balas also maintained cordial relations with the Hindu Buddhist state of the Shahilangas of Sumatra and Java. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மடாலயத்தின் மூலமா வந்துட்டு சுமத்ரா அண்ட் ஜாவா அப்படின்ற மதத்தை சேர்ந்த இந்து அண்ட் தென் புத்திஸ்ட் அரசர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வகையான சோசியல் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணாங்க. அண்டர் பாலா பேட்ரனேஜ் a distinctive school of art arose called Pala art or Eastern Indian art. ஸோ இந்த பாலர்களுடைய ஒரு பெரிய ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாணி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்ட் ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூல் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய கலைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூலாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது என்னன்னு சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்டர்ன் இந்தியன் ஆர்ட் அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க. பாலா ஆர்ட் இஸ் ஸ்டைல் ஃப்ளோரிஸ்ட் இன் பிரசன்ட் டே ஸ்டேட்ஸ் ஆஃப் பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஆல்சோ இன் பிரசன்ட் டே பங்களாதேஷ். ஸோ இந்த பாலர்களுடைய இந்த கலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ பிரசன்ட் டேவில் இருக்கக்கூடிய பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தென் பங்களாதேஷ் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இருந்துச்சு. அண்ட் தென் it was chiefly represented by bronze sculptures and palm leaf paintings celebrating the Buddha and other divinities. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஓவியங்களை வந்துட்டு இவங்க நிறைய ப்ரோன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய செப்பு சிலைகள்லையும் அண்ட் நிறைய பாம் லீஃப் பனை ஓலைகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா வரையப்பட்ட ஓவியங்கள்லையும் வந்துட்டு வெளிப்பட்டுச்சு. The Bala bronze sculptures from this area played an important part in the spread of Indian culture in South East Asia. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய இந்த கடவுள் அதாவது அவங்களுடைய சிலைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா புத்தர் மாதிரி இருக்கக்கூடிய நிறைய கடவுளையும் வந்துட்டு வழிபடுறதா இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய இந்த ப்ரோன்ஸ் ஸ்டாச்சுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்துட்டு ஒரு பெரிய பங்கு வகிச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, see that in pictures or paintings in palm leaf, அதாவது palm leaf பனை ஓலையிலேயே பாருங்க அவங்களோட பெயிண்டிங்ஸ் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவா அழகா வந்துட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்க அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.